டிராவல் ஸ்குவாட் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாங்க இப்போ வீடியோ போடுறோம். ஏன் அப்படின்னா டைம் இல்லை, அதான் உண்மை. நானும் ஜாப் போகிறதுனால சுத்தமாக டைம் இல்லை. இது வந்து வியூஸ் ஆஃப் தேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதரும் யூடியூப் சேனல் வச்சுட்ருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹாய் டிராவல் ஸ்குவாட், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் ஸ்குவாட். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாங்க இப்போ வீடியோ போடுறோம். ஏன் அப்படின்னா டைம் இல்லை, அதான் உண்மை. நானும் ஜாப் போகிறதுனால சுத்தமாக டைம். அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். அதுவும் இல்லாமல் கோப்ரோவில் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தாங்க நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னா, நம்மக்கிட்ட கோப்ரோ இல்லை. இந்த கோப்ரோ வந்து யாருக்குன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட இது. அவரும் ஒரு சேனல் இருக்குது, அவர்கிட்டேருந்து நான் கோப்ரோ வாங்கிட்டாங்க. நம்ம இப்போ வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இதுக்கப்புறம் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பெருதளவில் கண்டென்ட்லாம் இல்லை, சின்ன கண்டென்ட் தான். அதே மாதிரி இன்றைக்கி தானே நம்ம கோப்ரோ வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து எப்படி வரப்போகுது, இது வந்து நல்லா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சாம்பிள் கொசரம் இப்போ நம்ம சும்மா ஒரு டீ ஷாப் தாங்க நம்ம போகிறோம். ஓகேவா? அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம வரப்போகிறோம். அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி கண்டென்ட். அதாவது கோப்ரோவை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாங்க வீடியோவே நம்ம போடுறோம். அது ஏன் அப்படின்னா எனக்கு உண்மையாக சொல்ல போனால் டைமே இல்லைங்க. ஏன் டைம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாப் போகிறதுனால மார்னிங் போகிறேன், ஈவினிங்க்கு மேலே தாங்க வரேன். ஸோ அதனால் சுத்தமாக டைமே இல்லை. இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரெகுலராக நான் வீடியோ போடுவேங்க. அதே மாதிரி நம்ம இது வந்து என்ன மந்த்து, மே மந்த்தா? ஓகே, நம்ம ஜூன் விட்டுருங்க. ஓகேவா? ஜூன் ஃபுல்லாக நம்ம லோக்கல் ட்ரிப்பே சும்மா எங்கேயாச்சும் போவோம். ஆனால் ஜூலையிலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை, ட்ரை பண்ணுறோம், போகிறோம். அதர் ஸ்டேட் போயிட்டு வீடியோ போடுறோம். ஓகேவா? பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து தாங்க வரும். ஜூலைலேருந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம போகிற மாதிரி நம்ம வீடியோ போடுறோம். ஓகேவா? இவர் தாங்க நம்மளோட கேமராமேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இவர் தான் நம்மளோட கேமராமேனுங்க. சரிங்க, நம்ம மிரர் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, மிரர் சரியாகிடுச்சு. ஓகேங்க, எல்லோரும் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஓகேவா? நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா காற்று வந்து ரொம்ப அடிக்குது வேறு. அதுவும் இல்லாமல் எனக்கு கோப்ரோ செட்டப் பண்ண அவ்வளோ தெரியலைங்க. இப்போ தாங்க நானே ஃப்ரெண்டுக்கிட்ட கோப்ரோ வாங்கி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100%ல் ஒரு 70% செட்டப் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அது இந்த மவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த கோப்ரோவோட செட்டப்பு அது வந்து லூஸாகவே இருக்குது. ஃபீல் இருக்குது. அதனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. வீடியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராகவும் வீடியோ போடுறேன், அதே மாதிரி சூப்பராகவும் போடுறேன். எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, எனக்கு தெரியுது காற்று வந்து ரொம்ப தான் அடிக்குது. எப்படியோ நான் பேசுகிறது வந்து கரகரம் தான் கேட்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது. அதுக்காகவே நான் ஸ்லோவாக போகிறேன்.
அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த கோப்ரோ இது பண்ணியிருக்கோம் இல்லையா, மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மவுண்டோட டேப் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வைசர் இருக்கு இல்லையா, கிளாஸு, அதில் பார்த்தீங்கன்னா சரியாக உட்காரல. அது லைட்டாக ஒரு கேப் இருக்கிறதுனால ஹேர் அதில் தான் அங்கே போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் கேட்கும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள், வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜூன் மந்த்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஏதாச்சும் லோக்கல்லே சுற்ற போகிறோம். ஜூலையில் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடை விட்டு அதர் ஸ்டேட்டு நம்ம கண்டிப்பாக போக போகிறோம். பெங்களூர், ஹைதராபாத், அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, எனக்கு நானும் ஜாப்லாம் போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். எல்லோரும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதே மாதிரி நம்ம டெய்லி வீடியோ போட்டால் தான் நம்ம டெய்லி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் தெரியும், அதாவது யூடியூப்பில் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். டெய்லி வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன், மேபி பார்ப்போங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல வேலை நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நாளைக்கு எனக்கு கோப்ரோ வேணும், நீ கொடுடா, நான் வீடியோ போட்டு தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நேற்று என்னன்னா பயந்துனே இருந்தேன். நம்ம வேறு கோப்ரோ கேட்டோம், நாளைக்கு வெயில் அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ வந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலைங்க, நான் நேற்று நினச்ச மாதிரியே இன்றைக்கி வெயிலவும் அவ்வளோவும் அடிக்கலை. ஓகே, நம்ம முன்னாடி போயிடலாமா? கண்டெய்னர் ரொம்ப ஃபைபிளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான். அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தோம், வெயில் பற்றி பேசிடுறீங்களா? வெயில் வந்து ஓகேங்க, இன்றைக்கி சுத்தமாக அவ்வளோவும் வெயில் இல்லை. ஓகே, நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு சில்னஸ் தாங்க ஃபீலு. அப்புறம் நம்ம ஹெல்மெட்டு வந்து சின்னதாக வேறு இருக்குது, அது வேறு எனக்கு செட் ஆகலை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கோப்ரோ வாங்குகிற வீடியோவும் போடுறேன், ஹெல்மெட் வாங்குகிற வீடியோவும் நான் போடுறேங்க. ஏன்னா இப்போ நம்மக்கிட்டன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு கோப்ரோ இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்மெட் பார்த்திங்கன்னா அது என்னோடய ஃப்ரெண்டு, அவன் வாங்கினதோட சரி, அவன் யூஸே பண்ணலையா, சரி அவன்கிட்ட இது வாங்கிட்டு வந்துட்டேன் ஹெல்மெட்டு. கோப்ரோ அவனும் என்னென்னா ஒரு கோப்ரோ வந்து வாங்கிட்டான், ஆனால் அவனும் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணல கோப்ரோவை. சரி அவங்ககிட்ட கோப்ரோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருத்தங்கிட்ட ஹெல்மெட்டு, இன்னொருத்தங்கிட்ட கோப்ரோ, அப்படி வாங்கிட்டு வந்து தாங்க நம்ம யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஜூன் மந்த்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெல்மெட்டும் வாங்கிடுவோம், கோப்ரோ கேமராவும் வாங்குறோங்க. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி ஜூலை மந்த் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட போகிறோம். அப்படியே சும்மா யூடியூப் திறந்தாலே நம்ம வீடியோ தாங்க வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னொரு பிளானும் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு சேனல் இருந்துச்சு, வில்லேஜ் குக்கிங் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த வில்லேஜ் குக்கிங் மீடியாவில் என்ன கண்டென்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அதாவது நாங்களே சமைச்சு ட்ரஸ்ட்டுக்கெலாம் கொண்டு போய் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோங்க, ட்ரஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதுதான். ஆனால் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 வீடியோ 5 கூட போட்டிருப்பேங்க. அதுக்கு மேலே என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னா என்ன ஒர்க்கு ப்ரெஷர், அந்த மாதிரி ஜாப் போடுறதுனால என்னால் அந்த சேனலை ரன் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அந்த சேனலை ரன் பண்ணுவோனானும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டு வந்து ட்ரஸ்ட்டுக்கெலாம் கொண்டு போய் போடுற மாதிரி நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக வரும். எனக்கு என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டு டொனேட் பண்ணணுன்னு ஆசை. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணும்போது அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நம்ம டிராவல் ஸ்குவாட் எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே, நம்ம டிராவல் ஸ்குவாட் நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்
எல்லோரும் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம பைக்கு மாதிரி இன்னொரு பைக் போது பாருங்கள், ப்ளூ கலர் வேறு லெவலில் V4 எமகா. ஓகேங்க, நம்ம டீ ஷாப்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிடுவோங்க, ஒரு டீ அடிக்கும், அதுக்கப்புறம் வீடியோ கவர் பண்ணுவோம். ஓகேவா? கிராஸ் பண்ணிக்கலாங்க, நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடலாம். அந்த சைடு போயிட்டு டீ குடிக்கலாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஏன் நாங்கள் டீ குடிக்கிறோம் அப்படின்னா என்ன ரீசன்னா, வெயில் அவ்வளோவும் இல்லை, வெயில் இல்லாததுனால டீ குடிக்கிறோம். வெயிலெலாம் அடிச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக டீலாம் குடிச்சிருக்க முடியாதுங்க, ஜூஸு தாங்க. ஓகே, ஹாய் ப்ரோ. டிரைவ் ஸ்குவாட் இவர் வந்து யாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இவர் வந்து இவருக்கு ஆல்ரெடி என்னென்னா சேனல் இருக்குது. இவருக்கு வந்து வியூஸ் ஆஃப் தேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதரும் யூடியூப் சேனல் வச்சுட்ருக்காரு. இவருக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஒரு 5.33 லேக் கிட்டே இருக்காங்க, ஒரு 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க. இவர் தான் நம்ம தேவா. இவரை நான் இப்போ தான் ஜஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம தேவா சார் கூட கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி சாருக்கு எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. டிராவிட் ஸ்குவாட் இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பித்தேன். டிராவிட் ஸ்குவாட் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து யூடியூப் வந்து எல்லோரும் வரலன்னு விட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது, நான் சொல்லி இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பேசி இது பண்ணி அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது பார்க்க சொல்ல அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நானும் கூட சேர்ந்து எங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரைட் போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். நான் சொல்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடிக்கும் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம டிராவிட் ஸ்குவாட் கூட நம்மளும் எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் பண்ணுவோம் எல்லாம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக போவோம். அதே மாதிரி நம்மளோட ப்ரோவோட சேனல்லையும் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதாவது நம்மளோட தமிழ் பீப்புளை இன்னும் கொஞ்சம் நம்ம தான் எல்லாம் சேர்ந்து தூக்கி விடணும். அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் ஒரு 10 லேக் அதிகமாக போகணுன்னு சொல்லி நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, வேறு ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லுங்கள் நம்மளோட ஆடியன்ஸ். அடாடா ஓகே ப்ரோ, கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. பார்ப்போம். ஓகே, மீட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சரியான சம்பவங்க. என்ன ஆச்சுன்னா, நம்ம டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். என்ன விஷயம்னா, நம்மளோட ஃப்ரெண்டும் இல்லை யாரும் இல்லைங்க, திடீர்னு நம்மளோட பைக்கை பார்த்துட்டு நம்ம ஹெல்மெட்டில் கோப்பை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் என்ன யூடியூப் சேனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். யூடியூப் சேனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆமாம் ப்ரோ இருக்குது, நீங்கள் அப்படின்னா, ப்ரோ நானும் யூடியூப் சேனல் இருக்குது வச்சுட்ருக்கேன். அவரோட யூடியூப் சேனல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் தேவாங்க. ஓகேவா? அவர் என்னன்னா திடீர்னு வந்து பேசுகிறாரு. என்ன விஷயம்னா, அவரோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுட்ருக்காரு. நம்ம இப்போ தான் 50 சப்ஸ்கிரைபர் கூட இல்லையா. அவர் திடீர்னு வந்து ப்ரோ இந்த மாதிரி நானும் யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாருங்க, செம்மையாக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரோட சேனல் பேர் பார்த்திங்கன்னா வியூஸ் ஆஃப் தேவா. நம்ம ப்ரோ சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா பேசினார், நல்லா பேசினார். எனக்கு செம்ம ஷாக்கு கூட இது யார் திடீர்னு நம்மகிட்ட பேசுகிறாங்களே. சரி, சேனல் பேர் கேட்டார், ஓகே. ஆனால் அவருக்கிட்டேயும் ஒரு சேனல் இருக்குது, அவரும் ஒரு 5.5 லட்சம் சப்ஸ்கிரைப் அவர் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா நம்ம பிளேஸில் நம்ம ஊரில்
பரவாயில்லையே ஒருத்தர் நல்லா ஒரு இதில் இருக்கார், பரவாயில்ல அவருக்கு ஆல்ரெடி சேனல் வச்சுட்டு அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஷாக்குங்க. ஆனால் வேறு லெவலுங்க ஹாப்பினஸ்ஸு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ கிட்ட, அவர் பேர் தேவா ப்ரோ கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க, 5 மினிட்ஸ் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் செம்மையாக பேசினார், தன்மையாக பேசினார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேனலை வந்து கொலாப் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. பரவாயில்ல, செம்மையாக பேசினார். திடீர்னு வந்து அவர் கேட்கவே எனக்கு செம்ம ஷாக்கா. பரவாயில்லைங்க, வேறு லெவலுங்க. நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்காருன்றப்போ எனக்கு கேட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப்பில் வீடியோ நம்ம போடலாம் டெய்லி, இதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போட்டுப்பேன்னு தெரியல. ஆனால் இவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கூஸ் பம்ப்ஸே ஆயிடுச்சுங்க. இவர் பரவாயில்லையே, அதாவது ஜெயித்தவங்க சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம் கரெக்டாக. அவர் ஜெயிச்சுட்டு என்கிட்ட பேசினார். எனக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் ஒரு பிலீவ் எனக்கு வருதுங்க, நம்மளும் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். பரவாயில்லையே, அவரும் அவ்வளோ வீடியோ போட்டு அவர்கிட்ட அவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்களே, அப்போ நம்மளுக்கும் நம்ம பீப்புள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேவா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிற ஒரு ஏனியே, ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் வேறு லெவலுங்க. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினார். மீட் பண்ணலாம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், மீட் பண்ணுவோம். அதே மாதிரி அவரு கூட நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ கவர் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். அவரும் நானும் சேர்ந்து எதுனா ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக வீடியோ போடணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் இருக்கணும், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கோப்ரோ இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? நம்மக்கிட்ட R15 V4 பைக் இருக்குதா, இது விட்டோன்னா ஒரு கேமரா இருக்குது. கேமரா பேர் வந்து என்னென்னா Canon M50 Mark II இருக்குது, வச்சுட்ருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இல்லாதது பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் கோப்ரோ கேமராவும் தாங்க. இது 2 வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். எப்படின்னா, எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் காசு எதுவும் வாங்கி இல்லைன்னா அம்மா தருவாங்களான்னு தெரியல. அங்கே பாருங்கள், BMW பார்த்தீங்களா, புஷ்ஷுன்னு போனாருங்க ரைடர். ஐயோ, BMW அதெல்லாம் கனவாகவே போயிடுமான்னு இருக்குது, தெரியல. எனக்கும் என்ன ஆசைன்னா, எனக்கு வந்து என்ன பைக் மேலே ரொம்ப க்ரேஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு R15 இருந்துச்சு, அதுக்கப்புறம் கவாசக்கி தாங்க. எனக்கு கவாசக்கி ரொம்ப பிடிக்கும். எனக்கு கவாசக்கி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. கொஞ்ச நாள் போட்டோங்க. கவாசக்கி நம்ம ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வாங்க தாங்க போகிறோம் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் எனக்கு கவாசக்கி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு க்ரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கவாசக்கியும் லைட்டாக க்ரீன் வித் பிளாக் தானே, அதனால் எனக்கு கவாசக்கி ரொம்ப பிடிக்கும். இப்போ BMW செம்மையாக போச்சு பார்த்தீங்களா, செம்ம ஃபாஸ்ட் போனார் அவர் ஃபாஸ்ட் பண்ணதுக்கான ரீசனாக அவர் சூட் எல்லாம் போட்டுருக்காரு கரெக்டாக. ஹெல்மெட்லேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட் போகிறாரு அவர். க்ளவுஸு, ஷூட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே போட்டு ப்ராப்பராக போனோம். ஆனால் நான் BMW பைக்கை நான் இப்போ தாங்க பார்க்குறேன், ஃபஸ்ட்டு இப்போ தாங்க பார்க்குறேன். என்னன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம வியூஸ் ஆஃப் தேவா பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம BMW பைக்கை பார்த்தோம். என்னங்க இன்றைக்கி ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் நம்ம கோப்ரோவில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோவே இது தாங்க. கோப்ரோவில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோலேயே BMW பைக் பார்த்துட்டோம், நம்ம வியூஸ் ஆஃப் தேவா ப்ரோவையும் பார்த்துட்டோம், மீட் பண்ணிட்டோம். பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு டேவே இப்படியா, சூப்பரு. நம்ம வந்து கவாசக்கி பைக் வாங்குகிறோம், ஆனால் இப்போலாம் வாங்க முடியாது, அது ஆகும் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம். ஆனால் வாங்குகிறோம், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வாங்க தானங்க போகிறோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ முடியுதோ மந்த்லி ஒரு பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு
நம்ம கவாசாக்கி பைக்குக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா கவாசாக்கி பைக் வாங்குகிறோம். நான் R15 பைக்கே எப்படி வாங்கினேன்னா இது மொத்தமே என்னோடய ஓன் மணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டவுன் பேமெண்ட் வந்து 55,000 நான் பண்ணேன். ஷோரூமில் பே பண்ணது 55,000 பே பண்ணிவிட்டு மந்த்லி பார்த்திங்கன்னா 9,000 ஏதோ சம்திங் கரெக்ட் 8,700 பே பண்ணிருக்கேங்க. நம்ம R15 நான் வாங்கினதும் என்னோடய ஓன் மணி தாங்க. வீட்டிலலாம் எனக்கு யாரும் காசுலாம் தரலைங்க. நான் வேலைக்கு போய் நான் ஜாபுக்கு போய் நானே கஷ்டப்பட்டு நானே என்னோடய ஓன் மணியில் எடுத்த பைக் தான் நம்ம R15. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவாசாக்கியும் நம்ம ஓன் மணியில் தான் எடுக்க போகிறோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோ என்ன திரும்ப சொன்னார், தேவா ப்ரோ நான் வந்து டிடிஎஃப் ப்ரோக்கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன், நீங்களும் டிடிஎஃப் ப்ரோவும் கூட ஒரு வீடியோ போடுங்க, கொலாப் பண்ணி போடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு ரைட் போயிட்டு வாங்க, நீங்களும் சீக்கிரமாக ரீச் ஆவீங்க அப்படின்னு சொன்னார் அவர். நான் ஓகே ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு கூட சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். போங்க, நம்ம கொஞ்சமாகவே ஆகுமே. டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம வளர்ந்துட்டா சர்ன்னு கூட கீழே இறக்கி விடுறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம கொஞ்சமே நம்ம வளருவோம், தப்பே இல்லை, டைம் இருக்குது இன்னும் அதிகமாக. ஆனால் செம டிரைவ் ஸ்குவாட் இன்றைக்கி வேறு லெவல் ஸ்குவாடு. நான் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன். வேறு லெவல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு முறை நம்ம கோப்ரோவில் வீடியோ போடுறோம். வீடியோ போட்டு நம்ம தேவா ப்ரோவை பார்த்துட்டோம், BMW பைக்கை பார்த்துட்டேன். இன்னும் எவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரியல. வேறு என்ன டிரைவ் ஸ்குவாட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே நான் வீடியோ கவர் பண்ணிட்டேங்க. 1/2 hour வீடியோவையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் போர் அடிச்சு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அவ்வளோலாம் ஒரு 10 minutes வீடியோ தானே. இதுக்கு மேலேயும் என்ன பேசுறதுன்னு தெரில. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம் ரெகுலராக. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுங்க.